ஞானகுரு அவர்கள் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள் ஒளியில் ஆரம்ப நிலையில் குருநாதர் எம்மை சுமார் 3 லட்சம் பேரை அந்த குடும்பங்களை சந்திக்கும்படி செய்து அனுபவங்கள் நேரடி அனுபவங்களாக எனக்கு கொடுத்தார். அதை பெற்றேன் என்று பலமுறை உணர்த்தியுள்ளார்கள். அதுபோன்று ஆரம்ப காலத்தில் நடந்த நிகழ்ச்சியைத்தான் இதிலே குருநாதர் குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஊர் மாயவரம். அங்கே அந்த பெண்ணுக்கு 80 வயது, கணவர் உடலை விட்டு பிரிந்து விட்டார். இருந்தாலும் அந்த அம்மா என்ன செய்கின்றது? என் கணவர் என்னுடன் தான் இருக்கின்றார். யாரும் அந்த அம்மாவுக்கு அப்படி சொல்லித் தரவில்லை. ஆனால் அந்த வைராக்கியத்தோடு அந்த எண்ணத்திலே இருக்கின்றது. பொட்டு வைக்கக்கூடாது, தாலியை எல்லாம் நீக்கும்படி மற்றவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த அம்மா அதையெல்லாம் ஏற்கவில்லை. என் வீட்டுக்காரரை என்னுடன் தான் இருக்கின்றார், நீங்கள் ஏன் அதை நீக்கச் சொல்கிறீர்கள் என்று ஒரு போடு போட்டு அதையெல்லாம் கட்டுப்படுத்திவிட்டது. வைராக்கியமாக கணவர் என்னுடன் தான் இருக்கின்றார் என்று இந்த எண்ணத்துடனே வாழ்கின்றது. ஆனால் வெளியிலே இந்த அடிப்படையில் செல்லப்படும் போது மற்றவர்கள் இதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் என்று வீட்டுக்குள்ளேயே அமைதியாக அடங்கி இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் குருநாதர் இந்த இடத்திலே எம்முடைய உபதேச புத்தகத்தை அது வாசித்திருக்கின்றது. இந்த குருவை சந்தித்தால் நமக்கு நல்லது, அவரை பார்த்து இதற்குண்டான தெளிவான விவரங்கள் கேட்டுக்கொண்டால் நல்லது என்பதை அது எண்ணிக்கொண்டே இருந்தது. சாமியை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கத்துடன் இருக்கின்றது. ஆனால் வெளியில் வரவில்லை. இருந்தாலும் சந்தர்ப்பம், இதெல்லாம் குருநாதருடைய வேலைதான். அந்த அம்மாவை சந்திக்கும்படி சந்தர்ப்பங்கள் வந்தது. விவரத்தை எல்லாம் நான் சொன்னேன் என்று குரு இந்த இடத்தில் உணர்த்துகின்றார்கள். ஆனாலும் அந்த அம்மா சொல்லியது எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ இப்படி ஒரு எண்ணம் வந்துவிட்டது. சாஸ்திரங்கள் எல்லாம் படித்திருக்கின்றேன். இருந்தாலும் எனக்கு உள்வுணர்வு அந்த அடிப்படையிலே கணவனுடன் தான் சேர்ந்து வாழ்கின்றோம் என்று இந்த அடிப்படையில் நான் வாழ்கின்றேன் என்று சொல்லுகின்றது. அவர் கணவனும் மனைவியும் ஒன்றாகிவிட்டால் இந்த இருவர்களை யார் இறந்தாலும் மற்றவரும் இறந்து விடுகின்றார்கள். இப்படி ஒன்று சேர்த்த நிலைகள் ஒரே நிலையில் போகின்றது என்று இது எப்படி என்பதை கேட்டது. அதற்கெல்லாம் விளக்கங்களை கொடுத்தேன் என்று குரு சொல்லுகின்றார். ஆனால் தெரிந்தோ தெரியாமல்தான் எனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தது என்று அந்த அம்மா சொல்லுகின்றது. அதற்கும் நான் விளக்கம் கொடுத்தேன் என்று குரு. இது இப்பொழுதல்ல, உங்கள் தாயின் கருவிலே நீங்கள் சிசுவாக இருக்கப்படும் பொழுதே இதை பற்றிய இந்த ஞானத்தை நீங்கள் கேட்டதனால் உங்கள் உடலிலே இது பூர்வ புண்ணியமாக விளைந்திருக்கின்றது. அந்த பூர்வ புண்ணியமாக விளைந்த உணர்வுடன் உங்களை இப்படி இயக்குகின்றது. அது கணவர் என்னுடனே இருக்கின்றார் என்ற நிலையில் நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொல்லி, ஏனால் நம்ம அந்த சாங்கியங்கள் எதையுமே செய்ய ஒத்துக்கொள்ளவில்லை. இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய சாங்கியங்களை அந்த அம்மா செய்ய விடவில்லை. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய உண்மைகளையும் சுட்டிக்காட்டுகின்றேன் குரு என்று சொல்லுகின்றார். அதாவது அந்த அம்மாவுடைய கணவர் அந்த உயிரான்மா வேறு எங்கேயும் போகவில்லை, எங்கேயுமே போகாதபடி அந்த அம்மா உடலை சுற்றி கொண்டேதான் இருக்கின்றது. அதை நீ இப்பொழுது பார்க்கலாம் அம்மா என்று அந்த அம்மாவிடம் சொன்னேன். பார்க்கலாம் என்று சொன்ன உடனே அந்த கணவரின் உணர்வுகள் தனக்குள் இருந்து அது தன்னுடன் வாழ்ந்த காலத்தில் எப்படி மகிழ்ச்சியாக இருந்ததோ அதையெல்லாம் அந்த அம்மா பார்க்கின்றது. அந்த ஆன்மா அந்த அம்மாவுடைய உடலுக்குள் செல்லவில்லை. இருந்தாலும் அந்த ஆன்மா இந்த உடலை எப்படி சுற்றி கொண்டிருக்கின்றது என்பதை காட்டியவுடன் அந்த உண்மையை உணர்கின்றது. அதே சமயத்தில் அந்த அம்மாவுடைய பையன், அவருக்கும் வயது 60 வயதிற்கு மேல, அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான். அவரும் இதை பார்க்கின்றார். அவரும் இதை சொல்லுகின்ற இந்த உண்மையை இன்றுதான் என்னாலும் உணர முடிந்தது. எனக்கு அந்த தாயினுடைய அருள் கிடைக்க வேண்டும், எங்கள் குடும்பத்தில் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவரும் வேண்டுகின்றார். இப்பொழுது நான் சொன்னேன் என்று குரு சொல்லி, இந்த உண்மையை உணர்வுகளை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று அதிகாலையில் நீங்கள் ஒவ்வொருவரும் எழுத்து அந்த சக்தியை வளர்த்துக் கொண்டு வாருங்கள். அந்த துருவ நட்சத்திரத்தின் வலு கொண்டு அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாவை அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளை இணைத்து அங்கே அவரை இணைய செய்யுங்கள் என்று
அதற்குண்டான வழிமுறையை சொன்ன பின் அவர்கள் அந்த முறைப்படி அவர்கள் இருவருமே செய்கின்றார்கள். அந்த ஆன்மா அழியா ஒளியின் சரீரம் பெறுகின்றது. ஏனால் ஆரம்ப காலத்திலே ஒரு சாதுவை அந்த அம்மாள் சந்தித்திருக்கின்றது. ராமாயணம், மகாபாரதம் இதையெல்லாம் சொல்லி இருக்கின்றார். இருந்தாலும் சாங்கியம் மட்டும் எதுவும் செய்யாது என்று சொன்னார். வேறு விவரங்கள் எனக்கு சொல்லவில்லை. ஆகவே அந்த அடிப்படையிலே கணவன் என்னுடன் தான் இருக்கின்ற நம்பிக்கை இருந்தது. தாலி எனக்குள் இருந்தாலும் அவருடன் ஒன்றி முழு மாங்கல்யாக்காரியாகத்தான் நான் போய் சேர வேண்டும் என்ற சங்கல்பம், அந்த எண்ணத்திலே தான் நான் இருந்தேன் என்று அந்த அம்மாள் சொல்லுகின்றது. ஏனென்றால் குரு இப்படி 3 லட்சம் பேரை சந்திக்கும் வாய்ப்புகள் கொடுத்தது. சில இடங்களில் இந்த உண்மைகளை அறிந்தோ அறியாமலோ செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த உலகம் எப்படியெல்லாம் இயங்குகின்றது, உலகில் வாழக்கூடிய மக்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள், அது அந்த மனிதனுக்கு பின் இனி நாம் என்ன இருக்கிறது என்ற நிலையில் இது உண்மையைத்தான் குருநாதர் எமக்கு ஒவ்வொரு இடத்திலும் சுட்டிக்காட்டி கொண்டு வந்தார். இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலை அடைய வேண்டும். இந்த உறுதி நமக்கு தேவை. ஏன்னா அந்த சப்தரிஷி மண்டல எல்லையை அந்த வழிப்படிதான் நாம் அடைய முடியும். அதற்குத்தான் இதையெல்லாம் தெளிவாக நடந்த, ஆங்காங்கு செயல்பட்ட இது போன்ற குருநாதர் காட்டிய வழியில் அந்த பேர் உண்மைகளை உங்களுக்கு அவ்வப்பொழுது எடுத்து காட்டப்படும் பொழுது நீங்கள் அந்த அல்வழியில் தொடர்ந்து சென்று என்றுமே உயிரோடு ஒன்றி பிறவியில்லா நிலை அடையக்கூடிய அந்த அல்வழியை நீங்கள் பின்பற்றி அந்த எல்லை அடைய வேண்டும் என்பதற்குத்தான் நடந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு அவ்வப்பொழுது சுட்டிக்காட்டேன் என்று கூறுவதில் வழிகாட்டுகின்றார்கள்.